பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உங்களுக்கு உண்டாக்குவார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. மனுஷருக்கு நேரிடுகின்ற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ரூத்தின் வாழ்க்கையில் அவளின் விசுவாசம் பலமுறை சோதிக்கப்பட்டது. ரூத்திடம் நீ திரும்பி போ என்று நகோமி சொன்ன போதும் அவள் திரும்பி போகவில்லை. ஓர்பால் திரும்பி போய்விட்டாள். ஓர்பால் தனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த சுதந்திர வாளியையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்கால வாழ்க்கையும் இழந்து போனாள். ஆனால் ரூத்தோ யெகோவா தேவனை முழு இருதயத்தோடும் நேசித்தாள். முழுமையாக அவரை பற்றி கொண்டாள். ரூத்தின் விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது அவள் தன் விசுவாசத்தை காத்து கொண்டாள். அதனால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்போது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்வின் சோதனைகளுக்கு பின்னே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்றார். தேவனை மறுதலியாமல், அவரை விட்டு விலகாமல் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்து அநேகருக்கு பொன்னாக விளங்கச் செய்தார். அவரை வெறுத்தவர்கள் எல்லோரும் கூட வந்து யோபுவை வாழ்த்தினார்கள். ஆகவே நீங்களும் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் முன்னேறி செல்லுங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாயிருக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சோதனையின் மத்தியிலே கடந்து செல்கிறார்கள். ஒவ்வொருடைய சோதனைகளை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில பொன்னாக விளங்க செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களில பொன்னாக விளங்க செய்ய முடியாது செபிக்கிறேன். மனிதர்களால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் மன சோர்வுகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். அவருடைய சோதனை இப்பொழுதே முடிந்து போவதாக. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.